நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து போலி லாட்டரி விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்த நிலையில் லாட்டரி விற்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. முதலில் அந்த வீடியோவை பார்க்கலாம். 4 நம்பர் தானே 100 ரூபானா 55 ரூபா அந்த நம்பர் இல்ல இது வந்து 4 லட்சம் இல்ல குமராபாளையத்தில் 55 ரூபா 2 லட்சமா 1,10,000 ரூபா. 10,000 ரூபா. இங்க வந்தீங்கன்னா 100 ரூபா 4 நம்பர் ஒரு நம்பருக்கு 100 ரூபா சி போட உட்காந்தா 100 ரூபா பிசி உட்காந்தா 1000 ரூபா 3 நம்பர் உட்காந்தா 9,500 4 நம்பர் 4 லட்சம். 100 ரூபா டோக்கன் பஸ்ல 3 நம்பர் 100 ரூபா டோக்கன் 35 50 70 3 நம்பர் 260. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வீடியோவை பார்த்தோம். அந்த கும்பல் யார், என்ன நடக்கிறது, முழு விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழகத்தில் கேரள போலி லாட்டரி மற்றும் லாட்டரிகளுக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, பரமத்திவேலூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் போலி கேரள லாட்டரி சீட்டுகள் விற்பனையாகி வருவதாக தகவல் கிடைத்தது. இதன் பேரில் தான் திருச்செங்கோடு, சந்தப்பேட்டை, அண்ணா சிலை, சங்கீரி சாலை, சேலம் ரோடு என பல்வேறு பகுதிகளில் சுமார் 25க்கும் மேற்பட்ட கள்ள லாட்டரி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நம் காட்சியில பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் பழைய செவ்வாய் சந்தப்பேட்டை அருகிலும் அதே சமயத்தில் அண்ணா சிலை ஆகிய பகுதிகளில் ஒரு கடைகளை அமைத்துக் கொண்டு அங்கிருக்கின்ற சில நபர்கள் சட்டவிரோதமாக போலி கேரள லாட்டரி சீட்டு விற்பனையில ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து திருச்செங்கோடு பகுதி முழுவதுமே விசைத்தறி கூடங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கும் நிலையில இவர்கள் விசைத்தறி கூலி தொழிலாளர்களை குறிவைத்து காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் இந்த கேரள லாட்டரி விற்பனையில ஈடுபட்டு வருகின்றனர். 2 நம்பர் 15 ரூபாய், பரிசு தொகை 1000 ரூபாய் என்றும் 3 நம்பர் லாட்டரி சீட்டு 35 ரூபாய் என்றும் 15,000 ரூபாய் பரிசு தொகை என கோரி தற்போது இந்த கள்ள லாட்டரி விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அண்ணா சிலை அருகில் இருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே திருச்செங்கோடு நகர காவல் நிலையம் இருக்கின்றது. அதே சமயத்தில் செவ்வாய் சந்தப்பேட்டை என்கின்ற அந்த பகுதியிலிருந்து காவல் நிலையத்திற்கு வெறும் 1 கிலோமீட்டர் தூரமே இருக்கின்ற நிலையில் காவல் நிலையம், அதாவது திருச்செங்கோடு நகர காவல் நிலையம் அருகிலேயே இந்த சட்டவிரோத லாட்டரி விற்பனை என்பது பட்டுச்சோராக நடைபெற்று வருகிறது. உடனடியாக இந்த கள்ள லாட்டரி விற்பனை செய்யும் நபர்கள் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக பல முறை இங்கிருக்கின்ற நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் தற்போது வரை எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.